கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் கடற்கரையில் மாயமான 7 வயது சிறுமியை 2 நாள் தேடுதலுக்கு பின்னர் மீனவர்கள் சடலமாக மீட்டனர். உளுந்தையம்பலம் பகுதியைச் சேர்ந்த பிரேமதாஸ் என்பவர் தனது 7 வயது மகள் ஆதிஷாவுடன் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் இருவரும் கடல் அலையில் சிக்கி மாயமாகியுள்ளனர். இதை அறிந்த அப்பகுதி மீனவர்கள் பிரேமதாஸை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிறுமியின் உடலை தொடர்ந்து தேடி வந்தனர். 2 நாள் தொடர்ந்த இந்த தேடுதல் வேட்டையில் சிறுமியின் உடலை மீனவர்கள் சடலமாக மீட்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பணப்பிரச்சனையில் மனைவியை கத்தியால் குத்தி கொன்ற கணவர் தன்னையும் கத்தியால் குத்தி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை மூலக்கொத்தளம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வம். 54 வயதான இவருக்கு பத்மினி என்ற மனைவி உள்ள நிலையில் இருவரும் தங்களின் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்து தனியே வசித்து வந்துள்ளனர். தம்பதிக்கிடையே பணப்பிரச்சனை இருந்து வந்ததாகவும் இதனால் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. சம்பவத்தன்று ஏற்பட்ட தகராறில் வீட்டில் இருந்த காய்கறி நறுக்கும் கத்தியால் மனைவியை வெட்டி கொன்ற செல்வம் தன்னையும் குத்தி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சம்பவம் அறிந்து வந்த அக்கம்பக்கத்தினர் செல்வத்தை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். செல்வத்தின் மனைவி சடலத்தை கைப்பற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போலீசார் இதுகுறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பட்டப்பகலில் வீடு புகுந்து அரிவாளால் வெட்டி படுகொலை செய்து பெண்ணின் தங்கச்சங்கிலி பறிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை நரசிம்ம நாயக்கன் பாளையம் பாலாஜி நகரில் வசித்து வரும் மனோகரன் என்பவரின் மனைவி ரேணுகா. இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். இந்நிலையில் பிற்பகல் 12 மணியளவில் மனோகரனும் அவரது மகள்களும் வெளியில் சென்ற சமயத்தில் வீட்டில் ரேணுகா தனியாக இருந்தபோது 2-3 மணியளவில் அடையாளம் தெரியாத மர்ம நபர் வீடு புகுந்து அரிவாளால் ரேணுகாவை தலை மற்றும் முகத்தில் வெட்டி படுகொலை செய்துவிட்டு அவரது கழுத்தில் அணிந்திருந்த 3 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்து சென்றுள்ளார். அவரது கணவரும் மகள்களும் திரும்பி வந்து பார்க்கையில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார் ரேணுகா. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பட்டப்பகலில் பெண் வீடு புகுந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டு திருட்டு நடந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் தண்டவாளத்தில் அமர்ந்து மது அருந்தியவர்கள் மீது ரயில் மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார், மற்றொருவர் படுகாயமடைந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் காயமடைந்தவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த நபர் தாதகாப்பட்டி பகுதியைச் சேர்ந்த உதயகுமார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சிவகாசியில் பூட்டிய வீட்டிற்குள் வயதான தம்பதி சடலமாக கிடந்தது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகாசி முண்டகன் தெருவைச் சேர்ந்த முதியவர் அண்ணாமலை, இவரது மனைவி கிரகலட்சுமி, பிள்ளைகள் 3வரையும் திருமணம் செய்து கொடுத்து தனியே வசித்து வந்த இருவரையும் தனிமை வாழ்க்கை மனதளவில் பாதித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பூட்டிய வீட்டை விட்டு தம்பதி இருவரும் நாள் முழுவதும் வெளியே வராததால் அக்கம் பக்கத்தினர் சந்தேகமடைந்துள்ளனர். உடனடியாக மாற்று சாவி மூலம் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது தம்பதி இருவரும் சடலமாக கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தம்பதி இருவரின் உடலையும் கைப்பற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் இதன் பின்னணி குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.